வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மகளிர் இளையோர் வேட்பாளர்கள் கையில்தான் தேசிய முன்னணியின் எதிர்காலம் உள்ளது. துணை பிரதமர் அஹ்மத் ஜயீத் ஹமிடி அறிவுறுத்து. வரும் பொது தேர்தலை எதிர்கொள்ள தேசிய முன்னணி மேற்கொள்ள வேண்டிய 5 முக்கிய நடவடிக்கைகளை அக்கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜயீத் ஹமிடி வலியுறுத்தியுள்ளார். அவற்றில் முதன்மையாக பெண்களையும் இளைஞர்களையும் வேட்பாளர்களாக முன்னிறுத்த இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், வயது மட்டுமின்றி அடிப்படை நிலை மக்களிடையே செல்வாக்கு செலுத்தும் திறன் கொண்டவர்களை வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். மேலும் அரசாங்க கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடனான உறவை வலுப்படுத்துதல், சமூக ஊடகங்களில் திறமையை மேம்படுத்துதல், கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளையும் அவர் வலியுறுத்தினார். தேசிய முன்னணி நம்பிக்கை கூட்டணி இடையேயான இடஒதுக்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் மக்களின் நலன், அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த புதிய திட்டங்கள் மூலம் தேசிய முன்னணி வரும் தேர்தலில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் அஹ்மத் ஜயீத். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தென்கொரியா, மலேசியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் பொருட்டு நவம்பர் 24 முதல் 26 வரை அந்நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த பயணத்தின் போது தென்கொரியாவின் அதிபர் யுன் சுக் யோலுடன் 2 நாட்டு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். மேலும் கல்வி, காபன் கைப்பற்றல், அதன் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தென்கொரியாவின் முக்கிய தொழில் நிறுவனங்களின் தலைவர்களையும் சந்தித்து பேசுவார். மேலும் சோல் தேசிய பல்கலைக்கழகத்தில் ஒரு உரையையும் நிகழ்த்தவுள்ளார். மலேசியா, தென்கொரியா இடையே வர்த்தகம், முதலீடு தொடர்பான உறவுகள் வலுவாக உள்ளன. இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜொஹூர் மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கான வேலை நாட்களை 4½ நாட்கள் வரையறை எனும் முன்மொழிவு குறித்து மாநில அரசாங்கம் ஆய்வு செய்து வருகிறது. மத்திய அரசின் பிரதமர் துறையின் சட்ட நிறுவன சீர்திருத்த பிரிவுக்கான அமைச்சர் அசலினா ஒத்மான் சைட் கூறுகையில், இந்த முடிவை எடுப்பதற்கு முன் மாநில அரசாங்கம் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கும் என்று கூறினார். இந்த முன்மொழிவு குறித்து மேலும் விவரங்கள் இல்லாததால் தாம் மேலும் கருத்துரைக்க இயலவில்லை என்று அவர் கூறினார். இருப்பினும் மாநில அரசாங்கம் இந்த முடிவுக்கு வர கட்டாயமான காரணங்கள் இருக்கும் என்று அவர் நம்புவதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வேலை நேரங்கள் மாறி வருகின்றன என்றும் பலர் இப்போது வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பு பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறினார். இந்த முன்மொழிவு பல நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்த ஆய்வுகளின்படி குறைந்த வேலை நேரம் தொழிலாளர்களின் மன அழுத்தத்தை குறைத்து அவர்களின் ஆக்கத்திறனை அதிகரிக்கிறது. மேலும் இது நிறுவனங்களுக்கும் நன்மை பயக்கும் என்றார் அவர். கிடா மாநில அரசு ஊழியர்களுக்கு 2000 ரிங்கிட் சிறப்பு நிதி உதவி வழங்க உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த உதவித்தொகை 5376 அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என அம்மாநில முதல்வர் சனுசி நோர் அறிவித்துள்ளார். இந்த உதவித்தொகை வரும் மார்ச் மாதம், ஜூன் மாதம் என 2 தவணைகளாக வழங்கப்படும். இந்த திட்டத்திற்காக மொத்தம் 12 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என சனுசி தெரிவித்தார். மேலும் கிடா மாநில அரசு அதன் ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தும் முடிவையும் எடுத்துள்ளது. இதற்காக 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், இந்த முடிவுகள் அனைத்தும் மாநில அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் சனுசி குறிப்பிட்டார். பூச்சோங் ரிஃப்ளெக்ஸாலஜி தெராப்பி மையமும் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டிங் தி விஷுவலி இம்பேர்ட் இயக்கமும் இணைந்து நடத்திய 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் 15 தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீருடையும் புத்தகப்பையும் உதவிகளாக வழங்கப்பட்டது. மேலும் 15 மாணவர்களுக்கு சீருடையும் புத்தகப்பையும் வழங்க ஏற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாக அவ்வியக்கத்தின் தலைவர் பாஸ்கரன் குறிப்பிட்டார். பார்வையற்றவரான அவர் தம்மால் இயன்ற இந்த சமூக பணியை கடந்த 10 ஆண்டு காலமாக செய்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும்
குடும்ப சூழலால் சிரமத்தை எதிர்நோக்கும் மேலும் 5 தலா 1000 ரிங்கிட்டும் வழங்கப்பட்டது. குறிப்பாக பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருவதாக பாஸ்கரன் குறிப்பிட்டார். இது பண்ண என் குடும்பத்துல எல்லாம் உதவி செஞ்சாங்க. சரி ஏதாவது செய்யணும். 2014 முதல் ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 2 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனா நான் எந்த அளவு விளம்பரம்லாம் ஒன்றும் பண்ணிக்க கிடையாது. இந்த 10வது முறை தான் அண்ணன் ரத்னம் மற்ற அவருடைய நண்பர்கள் இன்னும் இந்த உதவி செஞ்சவங்க எல்லாமே பெரிய அளவு இந்த நிகழ்ச்சியை பெரிய அளவு ஒரு மலேசியா ஃபுல்லா கொண்டு போறதுக்கு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. இந்த வேலையில அண்ணன் ரத்னத்துக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் SP ராஜன், டாக்டர் ஸ்ரீ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். புச்சோங் லமன் புத்ரி 3 அமைந்துள்ள MPSJ பல்நோக்கு மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் சுரேஷ், பூச்சோங்கை சேர்ந்த தொழில் முனைவர் ரத்னம் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். பாஸ்கரன் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அமைப்புக்கு டாக்டர் சுரேஷ் 5000 ரிங்கிட் உதவி நிதியை வழங்கி இவர்களின் சமூக பணிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். கிடாம் மாநிலத்தை பாஸ் கட்சியிடம் இருந்து மீட்டு தங்களால் மேம்படுத்த முடியும் என்பதை பக்கத்தன் ஹரப்பான் பரிசன் நேஷனல் கூட்டணி கிடா மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக மலாய் வாக்காளர்களை கவர்ந்தெழுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஏனெனில் பெரும்பாலான மலாய் வாக்காளர்கள் இன்னும் பாஸ் கட்சியை ஆதரித்து வருகின்றனர் என ஃபெலோ மஜ்லிஸ் புரொஃபசர் நகாரா அஸ்மி ஹசன் கருத்துரைத்துள்ளார். இந்த இரு கட்சிகளின் கூட்டணி கிடாம் மாநிலத்தை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை வழங்கும். இந்த கூட்டணி வெற்றி பெற திறமையான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். அதே சமயம் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என அஸ்மி ஹசன் குறிப்பிட்டார். மலேசியாவில் புதிய நவீன குடிநுழைவு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய முறையானது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குடிநுழைவு சேவைகளை மேம்படுத்தும் என அத்துறையின் இயக்குநர் டாக்டர் ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். இந்த புதிய முறையின் முதல் கட்டம் 2026 ஆண்டுக்குள் நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது முழுமையாக 2028 நிறைவு பெறும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடிநுழைவு சேவைகள் மேலும் ஆக்ககரமாக செயல்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குடிநுழைவு தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் இணைக்கும் முறையாகவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் சேவைகள் மிகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் வழங்கப்படும் என்றார். இதன் மூலம் வெளிநாட்டு தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், பிற வெளிநாட்டினர் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் சேகரித்து பராமரிக்க முடியும். அதே சமயம் குடிநுழைவு சேவைகள் மேலும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என டாக்டர் ஜக்கரியா ஷாபான் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.